ஹல்லேலூயா, glory to God. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, ஸ்டான்ஸா பாட்டு, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, ஆவியா நம்மோடு பேசும்படியாக. இன்னைக்கு நான் பாட போகிற பாட்டு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆமென். பாட்டு சொல்லுவோம். கையில் எடுப்போம் அந்தகார வல்லமை, அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். வசனத்தால் ஜெயித்திடுவோம். நம் எல்லையெல்லாம் ஜெய கொடியை ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ரத்தமே, இயேசுவின் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, ரத்தமே, சுத்தமான ஜலத்தை, ரத்தமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளின் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளின் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண வந்திருக்கிறோம். ஜீவ பானம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம், ஜீவாப்பம். இதை புசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம் எல்லாரும். பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு காண்கிற தேவன் என்ற தலைப்பில் யாரை பார்க்க போகிறோன்னா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க எல்லாரும். முதல் வசனத்தை முதல்ல வாசிங்க, அப்பவும் புரியும் உங்களுக்கு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கே சவுல் அங்கே தேவனுக்கு விரோதமாக செயல் செய்துட்டு இதெல்லாம் இப்போ நம்ம சவுலை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். சவுல்
கர்த்தர் என்ன பண்ணாரு? முதல் ராஜா யார் இஸ்ரவேலுக்கு? சவுல் தான். அவன் கழுதியை காணாமல் போயிடுச்சின்னு சொல்லி கழுதியை தேட போகும்போது கர்த்தர் அங்கே ஈசாயை சந்திக்கும் போது ஒரு ஞான சிருஷ்டிக்காரனுடைய வீடு. அந்த காலத்தெல்லாம் தீர்க்கதரிசிக்கு ஒரு பேர் என்னது? ஞான சிருஷ்டிக்காரன். ஆமாம், ஞான. இங்கே பரிசுத்த ஆவியானவர் சாமுவேலுக்குள்ளே இருந்து தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அன்னைக்கு ஞான சிருஷ்டிக்காரன் கழுதையை தேட போனார் சவுல். கழுதை கிடைக்கல. இந்த ஊரில் ஞான சிருஷ்டிக்காரன் யார் இருக்கிறான்னு அந்த வீட்டுக்கு போய் அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் சாமுவேலுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வருவான் எல்லாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மறுநாள் காலையில் ஞான சிருஷ்டிக்காரன் வீட்டுக்கு போய் அவன் பலியிற நேரத்தை போனதுனால அவன் மேலே அபிஷேகத்தை பண்ணி தைல கொம்பை வச்சு அபிஷேகம் பண்ணி கர்த்தர் சவுல் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் மேலே ராஜாவாக நீ வருவாயின்னு சொல்லி அனுப்பிட்டார். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. அன்றைக்கெல்லாம் யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருக்கு யார் வேண்டுமோ அவங்க மேலே தான் அபிஷேகம் இறங்கும். அவங்க மேலே தான் தைல குப்பியை வைப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ராஜாவாக வருவாங்க. அந்த காலெல்லாம் மாறி போயிடுச்சு. ராஜாக்கள் காலெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போல்லாம் எலெக்ஷன் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? எடுக்கிறாங்க. சரி, போகட்டும். ராஜாவாக வந்துட்டார் சவுல். வந்துட்டு கர்த்தர் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இதெல்லாம் அழித்து போடுன்னு சொல்கிறாரு. அவன் அழிக்காமல் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் அழிச்சிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறான்? தான் தேசத்துக்கு கொண்டு வந்துடுறான். அதில் அவன் தவறிட்டான். எல்லாரையும் கொண்டு போடுன்னு சொன்னார். அவன் செய்யலை. சவுல் செய்யலை. நலமானதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கினே திரும்பி சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புகிறாரு. இதெல்லாம் என்னது உங்கள் வீட்டில் வந்துக்குதுன்னு கேட்டால், கர்த்தருக்கு நான் பலியிடணும்னு எடுத்துன்னு வந்தேன் அப்படின்றான். அது ஆண்டோடைய பார்வைக்கு அது விருப்பமாக இல்லை, பிடிக்காததாக இருந்தது. அதனால் அவனுடைய ஆட்சி என்ன பண்ணிட்டார்? ஆண்டவரே தள்ளிட்டார். ஐயோ, இப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலே இப்படி கொடுத்து பதிவு கொடுத்து ஒரு மனுஷன் அவன் சொல்லாத கீழ்ப்படியாமல் போயிட்டானே, அவன் பதவி திரும்பி கர்த்தர் எடுத்துட்டாரே, ஒரு சாபத்தை வாங்கிக்கினானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமுவேல் என்ன பண்ணுறாரு? துக்கப்பட்டுனுக்கிறார், வேதனைப்பட்டுனுக்கிறார். எவ்வளோ நாள் வரைக்கும் நீ என்ன இருப்ப? சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பேன்னு யார் கேட்குறா? கர்த்தர் கேட்குறார். அவன் இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியாதவங்கள இன்னும் கீழ்ப்படிக்கிற ஒருத்தனை கொண்டு வா. அதை தான் அடிக்கடி சொல்வேன். நம்மளால் எதுவும் கிடையாது, இயேசுவால் தான் எல்லாம். நம்ம நினைக்கிறது நம்ம தான். நீ பெருக்குனா தான் பெருக்குவேன், யாரும் பெருக்க மாட்டாங்க. நான் தண்ணி கொண்டு வந்தால் தான், இல்லை தண்ணி கிடையாது, அதெல்லாம் சொல்லவே கூடாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. நான் இல்லைன்னா இன்னொருத்தர் இங்கே இருப்பாங்க. அதனால் ஊழியெல்லாம் தடையாக இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நீ இந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருக்கிற? என்ன பண்ணு? தைல கோப்பியை கொண்டு போய் எந்த குடும்பத்துக்கு போ? ஈசாயின் குடும்பத்துக்கு போ. அங்கே நான் ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன், அவன் மேலே என்ன பண்ண? தைல கோப்பி. இன்னைக்கு அப்படி இல்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. இன்றைக்கி பெந்தகோஸ்தே நாளெலாம் தொடங்கியாச்சு. பழைய ஏற்பாட்டு காலம் கஷ்டம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தாவின் 120 பேர் இருந்த இடத்துல கூடி இறங்கினார்கள். கர்த்தர் இறங்கினார். அந்நிய பாஷையில் பேசினார்கள். அக்கினிமயமான நாவுகளாக அவர் நாவுகள் பிரிக்கப்பட்டது, பேசினார்கள். தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க. இது என்னமோ தெரியலன்ட்டு ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கி எவ்வளோ மாற்றம். யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் அபிஷேகத்தை தருவார். யாரெல்லாம் அந்நிய பாஷைகளை பேசணும் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் தருகிறார். வாஞ்சை இல்லாதவர்களுக்கு தரமாட்டார். இன்றைக்கி சபை ஆவிக்குரிய சபை. எத்தனை பேர் அந்நிய பாஷைகளை பெற்றிருக்கிறோம்? எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆவியில் நிறைந்து ஆராதனை செய்கிறோம், பக்தியோடு பாடுகிறோம்? ஆவியான இருந்தால் தான் பக்தியே வரும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் தான் பக்தியே வரும். அன்றைக்கி அவ்வளோ கடினமாக இருந்தது. அன்றைக்கி அந்த தீர்க்கதரிசி கொண்டு போகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு போகிறார். கொண்டு போய் ஈசாயின் வீட்டுக்கு போகிறார்.
ஈசாய் வீட்டுக்கு போனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தை சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்லி அனுப்புகிறாரு? என்ன அனுப்புகிறாரு? என்ன சொல்கிறார் பார்த்துக்கிறீங்களா? 7ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்லி அனுப்புகிறார். சாமுவேல், நல்லா கவனிக்கிறீங்களா? சாமுவேல், நீ என்ன பண்ணக்கூடாது? மனுஷன் பார்க்குற விதமாக பார்க்கக்கூடாது. ஆள் ஹைட்டாக இருக்கிறானா, குண்டாக இருக்கிறானா, வெயிட்டாக இருக்கிறானா, கழுத்தில் செயின் போட்டுனுக்கிறானா, கையில் மோதிரம் போட்டுனுக்கிறானா, இல்லை பாக்கினேரி பர்ஸில் பணம் வச்சுருக்கிறானா, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் உனக்கு ஒருத்தனை காண்பிப்பேன். அவனை தான் என்ன பண்ணு? நீ அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 3ஆம் வசனம் படிங்க. ஈசாய் பலி விருந்து அழைப்பாயாக, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலை விட திட்டவட்டமாக சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பானால் தேவன் அவனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்துவார். எல்லா காரியம் திட்டவட்டமாக சொல்லுவார். இதை செய்யாதேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா சொல்லுவேன். பாருங்க, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அவனை என்ன பண்ணு? பலியிடத்துக்கு அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு என்ன பண்ணு? எல்லாரும் வரிசையாக வை. நான் என்ன பண்ணுறேன்? நான் உனக்கு யாரை காண்பிக்கிறேனோ அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த வரம் மிகப்பெரிய வரம் இது. ஹல்லேலூயா சொல்லுமே. இந்த வியாபாரத்தை செய்யாதன்னா செய்யக்கூடாது. போய்தான் பார்ப்போமே. அதுதான் அந்த ஊழியக்காரன் சொன்னான். ஐயா, அவர் பெரிய காரியமாக சொன்னார். குளிக்க தானே சொன்னார். 7 முறை என்ன பண்ணு? யோர்தான் நான் இறங்கி முழுகி ஏந்துரு. 1 2 3 நான் 7 முறை ஏந்துரு. அதானே சொன்னார். போய் இந்த ஆற்ற புள்ள நீச்சல் அடிச்சுன்னு சொன்னார். இல்லையே, 7 முறை என்ன பண்ணு? இறங்கி ஏந்துரு. 7 முறை ஸ்நானம் பண்ண. அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சு? எல்லாம் கவனி. என்ன ஆச்சு? எத்தனை முறை இந்த பிரசங்கம் பண்ணிக்கிறேன் தெரியுமா? குழந்தையின் மாம்சத்தை போலாச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குளிச்சு பார்ப்போம். குளிச்சான் நாகமான், சுத்தமாகிட்டான், நல்லாயிட்டான். அல்லையா சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏதோ ஆண்டு சொல்வார், அது ஒரு பர்பஸ் இருக்கும். சரி போட்டோம். இப்போ எல்லோரும் யாரை கூப்பிட்றாங்க? சொல்கிறார், நீ ஏன் அவனுக்காக பார்த்து பண்ண போ, வேறு ஒருத்தனை பார். பலிப்பீடத்தை கட்டு, பலியிடு. யாரை கூப்பிடு? ஈசாயை கூப்பிட்ட உடனே கேட்குறாரு, உன் குடும்பத்தை மொத்தம் எத்தனை பேர்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான் இத்தனை பேர். 2 பேர் மிலிட்ரியில் வேலை செய்கிறான். எல்லாரும் அழிச்சிட்டு வா அப்படின்ட்டார். எல்லாம் வந்துட்டான். பலியிட்டுறாங்க. ஈசாய் நின்றுக்கிறார். அதுக்கு முன்னாடி ஆண்டு என்ன சொல்லிட்டாரு? மனுஷன் பார்க்குற விதமாக பார்க்கக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்க்குறான். கர்த்தரோ ஆமென் டு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எதை பார்க்குறாரு? இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்குற நாமும் கர்த்தரை போல தான் நாமளும் இருக்கணும். அடுத்த வசனம் படிங்க, 8ஆம் வசனம் படிங்க. அப்போது ஈசாய் அபினதாபை அழைத்து சாமுவேலுக்கு முன்பாக, ஃபஸ்ட்டு பையன் யார்? முதல் பையன் யார்? அபினதாப். ஹல்லேலூயா. முதல் பையன் பேர் அபினதாப். அவன் சாமுவேலுக்கு முன்னாடி கடந்து போனான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அடுத்தது, ஈசாய் சம்மாவை கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. மொத்தம் 7 பேர் ஒருத்தராக வந்து போகிறாங்க. பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர்
கர்த்தர் என்ன பண்ணார்? 7 பேரையும் பார்த்து, இவர்களில் சொல்லுங்க ஒருவனையும் இத்தனை பேரை கூப்பிட்டவன். சரி, அடுத்தது படிச்சுட்டு இப்போ சொல்லு, நான் பேசுகிறேன். இப்போ கேட்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? யார் கேட்டது? சாம்பல் கேட்குறாரு. யாரை பார்த்து? ஈசாயை பார்த்து கேட்குறார். தீர்க்கதரிசி கேட்குறார், உன் பிள்ளை இவ்வளவுதானா கேட்குறார். அவன் என்ன சொல்கிறான்? அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்றான். அப்போ சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அனுப்பி, இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். யார் சொன்னது? சாமுவேல் சொன்ன. இது இருக்கணும், பந்தி சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு என்னது? என்ன ஆராதனை? பந்தி ஆராதனை. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, இவன் பாருங்க, அப்பாக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டான்ல, எல்லாரையும் என்ன பண்ணான்? கூப்பிட்டான். எத்தனை பேரை கூப்பிட்டான்? 7 பிள்ளைங்களை கூப்பிட்டான். யாரை கூப்பிடல? பார்த்தியா? எல்லாரும் கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? எல்லாரும் கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? அவனு பெத்த பிள்ளை தானே, அவன் பெத்த பிள்ளை தானே. ஓரம் வஞ்சமாக பார்த்துட்டான். ஏன் கூப்பிடல? டேய், அவனை ஆடு மேய்ச்சி, அவனையும் கூப்பிட்டா சொல்கிறா. கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா? தீர்க்கதரிசி கேட்ட பிறகு தான் சொல்கிறான். கவனிங்க, நிமிந்து உட்காந்து கவனிங்க. கேட்ட பிறகு தான் சொல்கிறான். இன்றைக்கி நம்மளும் அப்போ தான் ஒரு சில காரியங்கள் மறைச்சி வச்சிடறான். ஆடு மேய்க்கிறான், இவனை மறைச்சி வச்சிட்டான். ஏன்னா சூப்பர் ஆடு மேய்க்கிறவன் இவன், சூப்பர் ஆள் இவன். இவன் மட்டும் மறைச்சி வச்சிட்டான். இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை மறைச்சி தான் வாழ்கிறோம். கத்தர்கிட்ட சொல்லக்கூடாது, ஊழியக்காரங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆனால் கர்த்தர் தெரிவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தெரிவிப்பார், சொல்லுவார் ஆண்டவரே. கேட்குறாரு, எங்கே வேறு யாருன்னா இருக்கிறாங்களா? தெரியாத மாதிரி புதிதாக கேட்குறாரு. உன் பிள்ளைங்க இவ்வளோதானா? வேறு யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. இன்னொருத்தன் இருக்கிறான். ஏன் அப்பயே கூப்பிட்டு நிற்க வைக்க தானே? 8 பிள்ளைங்க நிற்க வைக்க வேண்டியது தானே? இதுக்கு தான் முன்னாடி யாருக்கு எச்சரிப்பு குத்த அனுப்பிச்சிட்டாரு? சாமுவேலுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாரு? அவன் பார்க்குற மாதிரி என்ன பண்ணாத, பார்க்காத. எல்லாம் முதல் பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளை எல்லாம் ஹைட்டு வெயிட்டுமாக இருக்கிறாங்க. எல்லோரும் கடந்து போகிறாங்க. இவங்க இல்லை, இவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு அமிச்சாச்சு. அல்லேலூயா. சரி, போ. அவன் என்ன பண்ணான்? அழிச்சிட்டு வரான். இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, போய் அழிச்சிட்டு வரான். இப்போ பாருங்கள், அடுத்த படிங்க. ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தான். அப்படிங்கிற எல்லாங்கிறான். எப்படிங்கிறான்? இப்போ பாருங்க, இவ்வளோ பேர் யாருமே வர்ணிக்கல. இவ்வளோ பேர் 7 பேர் போனாங்க, யாரையுமே வர்ணிக்கல. இவன் எப்படிங்கிறான்? சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். அப்போது கர்த்தர், ஆமென், இவன் தான். ஹல்லேலூயா. இவன் தான். நீ எழுந்து இவன் என்ன பண்ண? இவன் தான். பிரைஸ் ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. நீ தான் ஓனம் தான் உன்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கிறாரு. அல்லையா சொல்லுவான். மூர்த்தி தான் ஓனம். அவன் திண்டுக்கல்ல இருந்தானா, தேனி இருந்தானா, அவனை கொண்டு வந்து நிறுத்திங்க. இவன் தான் ஓனம், அவன் தான் ஓனம். உங்களெல்லாம் அப்படி தான் கொண்டு வந்துக்கிறாரு. உங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. அல்லையா சொல்லுவேன். ஆடு மேய்ச்சிங்க கூப்பிட்றாரு. அவனை பார்க்குறாரு. அவனை மாத்திரம் வர்ணிக்கிறார். எப்படிங்கிறான்? சிவந்த மேனி, அழுகி போன கண் இல்லையா? அழகிய கண், அழகிய, நல்ல அழகிய கண். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 7 பேருக்கு நான் நல்ல கண்ணா? இந்த 7 பேர் கண்ணு யாருமே ஒன்றுமே சொல்லலை. 7 பேர் கண்ணே சொல்லலை. என்ன மேனி? சிவந்த மேனி. அத்தது அழகிய கண்கள். அத்தது நல்ல ரூபம். ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு என்னது பண்ணாரு? என்ன எப்படி எடுக்கிறாரு? நோஞ்சானெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. நோஞ்சானையும் எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆண்டுக்கு தேவை என்னது?
நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டங்களை பார்த்துக்கிறேன் நான், எல்லாம் மோசமான அக்யூஸ்டாக இருந்துக்கிறாங்க. பாதி பேர் பழனி என்ற ஒரு பாஸ்டர், அவங்க மனைவி பேர் பழனி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, அவர்லாம் 60 முறை ஜெயிலுக்கு போய்க்கிறார். எத்தனை முறை? 60 முறை ஜெயிலுக்கு போய்க்கிறார். லிட்டரு கணக்கில் சாராயம் குடிச்சவர். எத்தனை கணக்கில்? லிட்டரு கணக்கில் குடிப்பார். ரவுடி வரியாள். 60 முறை ஜெயில். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க? ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும். பழனி பெரிய பாஸ்டர், நல்ல ஜனங்க. ஏன் தெரியுமா? தைரியம் உள்ளவனை தான் கர்த்தர் சபைக்கு அழைப்பார். அதனால தான் அன்றைக்கி முதலே சொல்லிட்டார், நீ பார்க்குற விதமாக என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், மனுஷன் பார்க்குற விதமாக பார்க்கக்கூடாது. போய் என்ன பண்ணேன், அவங்க அப்பாக்காரன் தப்பு பண்ணிட்டான். நம்மளும் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா ஓரம் வஞ்சம் பண்ணக்கூடாது யாருக்குமே. நாளைக்கு அவனை ஆண்டவர் எப்படி உயர்த்துவார் நமக்கு தெரியாது. நீ எதுக்கு நம்ம ஒருத்தரை பார்த்து உருப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுவார்? உயர்த்திடுவார். யார் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. யாருமே இழிவாக பேசிடக்கூடாது, யாரையும் தரகுறவாக பேசிடக்கூடாது. நாளைக்கு திடீர்னு அவனை என்ன பண்ணுவார்? உயர்த்திடுவார். அரசனாக இருந்தால் கூட ஆண்டி ஆகிக்கிறான். பைபிள் இருக்குது வசனம். அரசனாக இருந்தால் கூட என்ன பண்ணுவான்? ஆண்டி ஆகிடுவான். ஆண்டி ஆகிறவன் கூட என்ன ஆகிட்டான்? அரசன் ஆகிட்டான். ஆடு மேய்ச்சவன் தான் என்ன ஆகிட்டாரு? அப்பாவே இவனை காட்டல. சரின்ட்டு ஈசா இது சாம்பல் போயிட்டு இருந்தார்னா அந்த குடும்பத்து மேலே யார் மேலே என்ன இருக்காது? அபிஷேகம் கிடைக்காது. கர்த்தர் கரெக்டாக சொல்லிட்டார், ஈசா குடும்பத்துக்கு போ, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒருத்தனை நான் காண்பிக்கிறேன், அவனை அபிஷேகம் பண்ணு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் காண்பிக்கிறவரை அபிஷேகம் பண்ணு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டேன். அவள் எகிப்து தேசத்தால், அவள் இன்னும் புறஜாதி, அவள் சாதாரண ஒரு பெண், இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண். ஆனாலும் கர்த்தர் அவளை தேடி போனார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம் சபைக்கு வந்தால் நம்மளை தான் இயேசு தேடி வராரு, அவங்களெல்லாம் விட்டுட்டார் நினச்சிக்காதீங்க. அவங்களையும் கர்த்தர் தேடி போவார். நீயும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்த, உன்னை தேடி வந்தார். நீயும் இயேசுவை நீயும் கேலி பண்ண, ஊழிய செய்கிறவங்களுக்கு நீயும் கேலி பண்ண, புறக்கணிச்ச. ஆனால் கர்த்தர் உன்னை தான் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இவனை வந்தவனே என்ன சொல்கிறார்? இவன் தான் இவன் என்ன பண்ண? அபிஷேகம் பண்ண. அபிஷேகம் பண்ண. அபிஷேகம் ரொம்ப முக்கியமானதுயா. நல்லா கவனிங்க. அடுத்தது பாருங்க, அபிஷேகத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அந்த 7 பேர்கள் மத்திய நடுவில் கைகள் வைத்து எல்லாம் சொல்லுவான். ஹல்லேலூயா. எல்லாம் நினைச்சாங்க அவனை இவனை நினைச்சாங்க. 7 பேர்கள் மத்தியில் 8வது நபராக இருக்கிற தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கையில் வைத்து எல்லாம் சொல்லுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எத்தனையோ பேர் நடுவில் தான் உன்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறார். இன்னும் உங்கள் அண்ணனுங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் தம்பிங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் மாமா ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் அப்பா உங்கள் வீட்டை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவர் உன்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி தேவ சபையில் உன்னை வைத்திருக்கிறார். எத்தனை பாக்கியம் நமக்கு. கையில் தலை சொல்லுவான். இப்போ என்ன பண்ணுறாரு? அபிஷேகம் பண்ணினான். யாருக்கு நடுவில்? 7 பேர்கள் மத்தியில் 8வது நபராக இருக்கிற தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினான். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது வரி என்ன சொல்லுது பாருங்க. அபிஷேகம் பண்ணினான். எப்போ அபிஷேகம் பண்ணாங்களோ அந்த நேரத்திலிருந்து, அந்த நாளில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். கையில் தலை சொல்லுவான். இப்போ யார் இறங்கி வந்துட்டார்? அவருக்குள்ள தாவீது வந்துட்டார். ஹல்லேலூயா. யார் வந்து இறங்கிட்டா? கர்த்தருடைய ஆவியானவர். கைகளை வைத்து எல்லாம் சொல்லுவான். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? தாவீதுக்குள்ளே இறங்கி வந்துட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவான். அப்புறமா சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இப்போ யார் மாட்டிக்கினா?
அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கீழ்ப்படியாமல் போனான். அந்த சவுலுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒரு பொல்லாத ஆவியை விட்டுட்டாரு. அந்த ஆவி சவுல் என்ன பண்ணுது? அடுத்த வருஷம் சொல்லி கலங்க பண்ணினது. கர்த்தருடைய ஆவி நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம போயிட்டோம்னா ஆவியானவர் விலகிடுவார். இன்னைக்கு அப்படிதான், அதே போல் தான். அல்லையா சொல்லுமே, சிம்சோன் கூட தனக்கு சொன்ன ரகசியத்தை என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். அல்லையா சொல்லுவான். சிம்சோனுக்குள்ளேருந்து வல்லமையான ஆவியானவர், பயங்கரமான ஆவியானவர். வேற ஒன்றும் அவனை பிடிக்க, அவனை கொல்லணும்னு நினைக்கவே முடியல. ஆனாலும் அவன் செய்த தப்பு என்னன்னா, இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லாத. நல்லா கவனிங்க, இந்த ரகசியத்தை யாருக்குமே சொல்லாத. யார்கிட்ட சொல்லிட்டான்? தெளிலால் மடியில் படுத்து தன் ரகசியத்தை வெளிப்படுத்த அவன் நினைச்சான். நமக்குள்ள யாருக்கிறான்னு நினச்சின்னு இருந்தான். ஆமாம், இருந்தது தான். ரகசியத்தை சொல்கிற வரைக்கும் இருந்தது தான். சொல்லாதேன்னு சொன்னவனே அவனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவன் தலைமுடி மேலே இருக்கிறது தான். கையில் வேலை சொல்லுவான். அவன் தலை மேலே அவன் தலை மேலே இருந்து தான் ரகசியம். யார் இருந்தாப்போ? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கினார். கர்த்தருடைய அபிஷேகம் யாருக்கு? சிம்சோனுக்கு எங்கே இருந்தார்? தலை மேலே. அதனால தான் கர்த்தருடைய அபிஷேகம் என் தலை மேலே. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் தலை மேலே. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேலே இருக்குது? கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேலே இருக்குது? தலை நம்ம மேலே அபிஷேகம் இருக்குது. தலை மேலே அபிஷேகம். ஆவியன் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே. இன்றைக்கி அந்த அபிஷேகத்தை பெறாதவங்க எல்லாரும் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அவன் அந்த தலைமுடியை, சிம்சோனுடைய தலைமுடியை கட் பண்ணி போட்ட உடனே சீவிட்டா, முடியல, கட் பண்ணிட்டா. இப்போ யார் போயிட்டா? ஆவியன் விலகுது அவனுக்கே தெரியல. இன்றைக்கும் ஆவியான நம்ம விட்டு விலகி இருக்குது, நமக்கே தெரியாது. இருக்கிறது போல் நம்ம ஆக்டிங் பண்ணின்னு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஆவி நல்லா கவனிங்க, நிமிந்து உட்காருங்க. ஆவியானவர் இருந்தால் தான் நீ தேவனுடைய ஆலயத்தில் பக்தியை தொழுது கொள்ள முடியும், கைத்தட்டி பாட முடியும். உன்னை கையை தட்ட வைக்கிறவரே ஆவியானவர் தான். உன் வாயை திறக்க வைக்கிறவரே பசுத்த ஆவியானவர் தான். உற்சாகத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். உன்னை அபிஷேகத்தை நிரப்புகிறவரும் அவர் தான். உன்னை அந்நிய பாஷை பேசுகிறவரும் அவர் தான். எது மேலே கண்ணை தந்து வேடிக்கை பார்த்து நிற்குது, உன் மேலே வேறு ஆவி இருக்குது. என்ன பண்ணுது? வேறு வழி இல்லை, எல்லாம் உட்காந்து விட்டுனுக்கிறேன். உனக்கு அந்த வாஞ்சை இல்லை, அந்த தாகம் இல்லை. ஆவியான இருந்தீன்னா 2 கரங்களை உயர்த்தி என்ன பண்ணுவேன்? தேவனை துதித்து பாடுவேன். அல்லையா சொல்லுவேன். ஹல்லேலூயா. இவனுக்கு அந்த ரகசியம் தெரியும். ஆவியன் போனதே தெரியல. ஏந்திச்சான், ஒன்றும் பண்ண முடியல. பெலிஸ்தர்களை கூப்பிட்டு தலைமுடி வெட்டிட்டான். இப்போ சவுலுக்குள்ள இந்த அபிஷேகம் எப்படி போச்சு? கீழ்ப்படியில. இவன் ரகசியத்தை சொல்லிட்டான். இவன் கீழ்ப்படியில. இந்த 2 பேருக்கும் என்னன்னா, இவனுக்கு ஒரு வித்தியாசம் நடக்குது. பலம் அவனை விட்டு போயிடுச்சு. நல்ல ஒரு பலம் கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தாரு. சிம்சனை விட்டு போயிடுச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு போன உடனே எது வந்துடுச்சு? யாருக்கெல்லாம் கீழ்ப்படுதல் இல்லையோ உங்களுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்குது. Glory to God. தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தலைமேலே ஆவியானவர்
மலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. ப்ளீஸ் சிட் டவுன். இங்கிலீஷில் சொன்னால் தான் கேட்குறீங்க, தமிழில் சொன்னால் கேட்க மாட்டேன். உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஐயா, ஆமென். நீ வெறுமையாக வருவேன், வெறுப்பாக வருவேன், வேண்டாத விருப்பம் வருவேன். அதெல்லாம் அபிஷேகம் இல்லாதது. அபிஷேகம் இருக்கிறவன் விருப்பமாக வருவான், ஓடி வருவான், வாஞ்சியோடு வருவான். ஐயோ போய் தரிசிக்கணும். யாரை தரிசிக்கணும்? இயேசுவை நான் தரிசிக்கணும், இயேசுவை நான் தரிசிக்கணும்னு ஓடி வருவான். அல்லேலூயா. இயேசுவை தரிசிக்கணும்னு ஓடி வருவான். பாருங்க, கீழ்ப்படியாமனால அந்த பொல்லாத ஆவி வந்துடுச்சு. ஏன் இந்த சத்தியத்தை இப்போ எடுக்கிறேன்னா, இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. நான் காண்கின்ற தேவன் என்ற தலைப்பில் பேசினுக்கிறேன். மனுஷன் வேறு விதமாக பார்க்குறான், கர்த்தர் தாவீதை தான் பார்க்குறார். அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. இவன் ஆடு மேய்க்கிறவன், படிக்காதவன். இவன் வந்து எப்போதும் ஆடு மேய்ப்பான். இவங்கெல்லாம் அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, பட்டாளத்தில் இருக்கிறாங்க. பெரியவங்கெல்லாம் எதில் இருக்கிறாங்க? 2 அண்ணனுங்க பட்டாளத்தில் வேலை செய்கிறான், மிலிட்ரியில் இருக்கிறான். சவுளுடைய படையில் இருக்கிறானுங்க. படித்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. இவன் ஆடு மேய்க்கிறவன். கர்த்தர் யாரை பார்க்குறாரு? ஜாதியை பார்க்கறதில்ல, மதத்தை பார்க்கறதில்ல, இனத்தை பார்க்கறதில்ல, ஹைட்டை பார்க்கறதில்ல, வெயிட்டை பார்க்கறதில்ல. கர்த்தர் யாரை பார்க்குறாருன்னா, யார் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்கள தான் கர்த்தர் தேர்ந்துக்கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த 15ஆம் வசனம் வாசிங்க. அப்போ சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. அல்லையா சொல்லுவான். சரி, நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த ஆவி யார் விட்டுது? இந்த ஆவி யார் விட்டுது? தேவனை அனுப்பி வச்சுக்கிறாரு. சுரமண்டலம் வாசிக்கிறதில் சூப்பராக இருக்கணும். தேறினவன் தான், சும்மா கற்றுக்கிறவன் கிடையாது, தேறினவன். எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்போது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் அந்த கையினால் ஹல்லேலூயா. இது ஒரு வித்தியாசமாகவே இருக்குதுமா. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சுகம் உண்டாகும். பயங்கரமான ஒரு ஆவி. யாரை கொண்டு போய் துரத்துவேன்? எந்த ஊழியக்காரனும் போக முடியாத. யார் விட்டுட்டா? தலைவரே விட்டுட்டார். யார் விட்டா? நம்முடைய எஜமானே விட்டுட்டார். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தர் கைவிடுறதுக்கு காரணம் இது தான். கீழ்ப்படியாமல் தான் நிறைய பேர் போயிடுறாங்க. கீழ்ப்படியாமல் தான் நிறைய பேர் சபையை விட்டு போகிறாங்க. சபையை விட்டு போது கீழ்ப்படியாமல் சத்தியத்தை எதிர்த்து போகுது. அல்லையா சொல்லுமே. சபை என்பது தேவனுடைய இடம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அந்த ஆவிக்கு என்ன கேட்குது? தேறினவன். என்ன தேறினவன்? சுரமண்டலம். சரி, அப்போ 17ஆம் வசனம். சவுல் தன் ஊழியக்காரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி அமிச்சிட்டான். பிரேஸ் சவுல் அமிச்சிட்டான். எனக்கு இப்படி இருக்குது, நீ போய் ஓடி போய் என்ன பண்ணு, ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறேன் கொண்டு வா. இப்போ யார் தான் மாற்றா? 18ஆம் வசனம். அப்போது அந்த வேலைக்காரி ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் வாசிப்பதில் தேறி. ஹல்லேலூயா. அல்லையா சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணது கரெக்ட் தானே? அவன் அபிஷேகம் பெறத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுருக்கிறான். கவனிங்க, தேறினவன். அப்போது அபிஷேகம் பெறத்துக்கு முன்னாடி அவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுனுக்கிறான். புரியுது? அப்போ உங்களுக்கு என்ன கற்றுக்கினா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கினான். சுரமண்டலம் வாசிக்க. தாவீதின் எடுத்தாலுமே சாப்டர் எடுத்தாலுமே ஆராதனை வீரன். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் யாருமே ஆராதனைலாம் கிடையாது. சத்தியம், சபை, சுவிசேஷம், அற்புதம், அதிசயம்.
ஆராதனை கொண்டு வந்ததை யார் தான்? தாவீது தான். பிரைஸ் அல்ல சொல்லுவான். ஆராதனை சபைக்கு இப்போ ஆராதிக்கிறவன் யாரால் ஆராதிக்கிறேன்னா தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு நம்ம மேலே ஊற்றப்படுது. இல்லையா சொல்லுவோமே. அதனால தான் நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, இசை வாசிக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப உஷாராகணும். அதுலேயும் உஷாராகணும். இசை வாசிக்கிறவர்கிட்ட தான் யார் வந்துடுறா? லூசிபர் வந்தார். இப்போ யாருன்னு கேட்டால் ஈசாயின் மகன் தாவீது நல்லா வாசிப்பான். சரி, அவனையே கூப்பிட்றாங்க. சீக்கிரம் வாசிங்க. அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி. டைட்டில் பார்த்தியா அவனுக்கு? அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமாத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இப்போதான் எனக்கு தெரியுது ஏன் ஈசாய் ஒழிச்சு வச்சார்னா 7 டம்மி பீஸு. 7 ஆயிச சொல்லு டம்மி பீஸு. இது சூப்பர் பீஸ். அது தூங்குற மாத்திரம் இல்லையா சொல்லு. பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கையில் வச்சு ஒரு அல்லையா சொல்லுவான். 7 டம்மி பீஸ். இவன் தான் ஆடுங்களாம் சூப்பராக பார்த்துப்பான். யாரு கிட்ட வராது. ஓனாய் வரும், மிருகங்கள் வரும், காடு தானே அந்த நாட்கள்லாம். அதெல்லாம் உஷாராக பார்த்துக்குது யாரு? இவன் சிங்கங்கிட்டே சண்டை போட்டுக்கிறவன் யாரு? கரடிக்கிட்ட ஒரு விசை போட்டான் சண்டை, சிங்கத்திட்ட ஒரு விசை சண்டை போட்டான். சவுலுக்கிட்ட சொல்லுவான், நான் ஒரு விசை சிங்கத்தை கீழ்ச்சேன், ஒரு விசை கரடி அடிச்சு போட்டேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அத்தது அவனே சொல்கிறான். அவன் யார்? அவன் பராக்கிரமசாலி, நல்ல வெயிட் லிஃப்டர் மாதிரி அவன். அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. சூப்பர்மேன். அல்லையா சொல்லுவான். பார்த்தியா கத்தர் யார் தெரிந்து கொண்டார்? பார்த்தியா வேற என்ன கற்று வச்சுன்னுக்கிறான்? என்ன கற்று வச்சுன்னுக்கிறான்? சுரமண்டலம் வாசிக்க கற்றுனுக்கிறான். இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லையா சொல்லுமே. எல்லாம் சரி. என்ன பண்ணுறாங்க? கத்தர் அவனோட கூட இருக்கிறா சர்டிஃபிகேட். அடுத்தது அப்போ சவுல் ஈசா இந்த ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தலிக்கு உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. இவ்வளவும் இருந்தாலும் எதை மேய்க்கிறான்? ஆடு மேய்ச்சன். அல்லேலூயா சொல்லுமே. ஆட்டுக்கு பாதுகாவலனாகிறான். அடுத்தது சீக்கிரம் வாசி முடிச்சிடறேன். அப்போது ஈசாய் இவனை மிகவும் சிநேகித்தான். இப்போ இவன் என்ன பாடி காட் ஆகிட்டான். யார்? தாவீது பாடி காட் ஆகிட்டான். பிளாக் கேட். எப்படி இப்போ பிரதமர்லாம் வச்சுக்கிறாங்க, முக ஸ்டாலின் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி பிளாக் கேட்டாக வச்சு நான் யாரை? அல்லையா சொல்லுமே. அந்த காலத்தில் எப்படி ஆண்டுக்கு எப்படி தேவை? தைரியம் உள்ளவன் வேணும், பராக்கிரமம் உள்ளவன் வேணும், யுத்த வீரம் வேணும். பேச அல்லையா சொல்லுவேன். சண்டை போடணும், ஜபத்தில் சண்டை போடணும். அதெல்லாம் பெரிய சத்தியம். நீங்கள் சண்டை போடணுன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் சண்டை போட்டுங்க போகிற. ஜபத்தில் ஆண்டுகிட்ட போடணும், ஆண்டுகிட்ட செய்யணும். அது இல்லையா சொல்லுமே. சரி, அது இப்போ எடுத்துன்னு டைம் ஆகிட்டான், விட்டுருங்க. எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறான். ஆயுததாரி ஆகிட்டான். பிளாக் கேட் கையில் வச்சுக்கினான். சரி, சவுல் ஈசாயின் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். இவன் எதுக்கு வச்சுக்கினான்னு தெரியுமா? எப்போல்லாம் பேய் அவனை பிடிக்குதோ அப்போல்லாம் வாசிக்கிறதுக்காகவே வச்சுக்கினான். அல்லையா சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ 23ஆம் வசனத்தை படிக்க முடிச்சிடலாம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது எதை எடுத்துப்பான்? இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துப்பான், சுரமண்டலத்தை எடுத்துப்பான். எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆதரவு அடைவான். ஹல்லேலூயா சொல்லுவோமே. பார்த்தீங்களா, வாழ்க்கையில் எதை விட்டுட்டாருங்க? சுற்றி கித்தி சத்தியனா கீழ்ப்படியாமல் போனினா உன்னை வேற ஆவிக்குள்ளே அனுப்பிடுவார், உன்னை அனுப்பிச்சிடுவார். சபைக்குள்ளே ரொம்ப நாள் நிற்க முடியாது உன்னால். ஆண்டவர் துரத்திடுவார், வெளியே சுத்த விட்டுருவார். வேற ஆவியோடு நீ போ. பக்கத்திலே வச்சுக்கினா யாரை?
தாவீதை வச்சுக்கிறான். தாவீது இருக்கிற வரைக்கும் யாருக்கு பிரச்சனை இல்லை? சவுலுக்கு பிரச்சனை இல்லை. எப்போல்லாம் அந்த பேய் வருதோ என்ன பண்ணுவான்? வச்சுப்பான். ஒரு பாடி கார்டு மாதிரி வச்சுக்கிறான் தாவீதை. அல்லேலூயா. பார்த்தீங்களா அபிஷேகம் எப்படி உயர்த்துது பார்த்தியா? ராஜாவை தள்ளிட்டாரு, ஆனாலும் தாவீது பயப்படுறான். பிரைஸாலே சொல்லுமே. ஆனாலும் தாவீது பயப்படுறாங்க. நல்லா கவனிக்கணும். கீழ்ப்படியாமை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல இருதயத்தை பதித்துக் கொள்ளுங்க. முடிக்கிறேன். நல்ல இருதயத்தை தேவன் விரும்புகிறார். சுத்த இருதயத்தை விரும்புகிறார். கள்ளம், கபடு, கலகம், பிரிவினை. அப்போ நல்ல ஆவி அவங்களோட இல்லை. நல்ல ஆவி உனக்குள்ளே இருந்தேன்னா எல்லாமே மாறும். தாவீது மேல இருக்கிற அபிஷேகம், ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிறான், பேய் அலறுது. பேய் அலறுது, அவனை விட்டு ஓடுது. சுகமாக இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான். பவுல் தாவீதை பக்கத்துலேயே வச்சுக்கிறான். யார்? சவுல். ஏன்? கொல்லாத ஆவி அவன் மேலே இருக்குது. பயப்படுறான், கலங்கம் பண்ணுது. இப்போ சொல்கிறேன் பார், இங்கத்திக்கு அங்கத்திக்கு கலகம் பண்ணால் உனக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? கலகத்தின் ஆவி. இங்கத்துக்கு அங்கத்தையும் போட்டு கொடுத்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நீ சபைக்குள்ளே தான் இருப்ப. உனக்குள்ளே என்ன இருக்குது? கலகத்தின் ஆவி. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி வெளியேறது போல தான் ஆண்டவர் வெளியேற்றுவார். இன்றைக்கி நம்ம நல்ல சத்தியத்தை கேட்குறோம். காலையில் நம்ம உட்காந்துக்கிறோம், என்ன ஆவியோடு நம்ம உட்காந்துக்கிறோம். எல்லாம் முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். அதனால தான் அடிக்கடி ஆண்டவர் இந்த வார்த்தையில் நல்ல இருதயத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும், சுத்தமான இருதயத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். நமக்காக ஜீவன் கொடுத்தவர். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறவங்களாம் ஆயத்தமாகும். சுத்த